ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நம்ம பாத்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல பார்க்கலாம். லெசன் 5 பார்க்க போறோம். ஆல்ரெடி லெசன் 4 வரைக்கும் போட்டிருக்கேன். மாடல் 2 வரைக்கும் நான் வந்து லாஸ்ட் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அதனால இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்ல போட்ட ஒரு லெசன் 4 வரைக்கும் இருக்கிற வீடியோஸை பார்த்துட்டு இந்த லெசனுக்கு வாங்க. இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லெசன் 5ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ். இதுதான் வந்து மெத்தட் 3ல நம்ம பார்க்க போறது. மாடல் 3ல ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எல்லாம் இந்த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க. இந்த லெசன், இந்த டாபிக்ல இருந்து எப்படியாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் வந்துருது. வாங்க பார்க்கலாம். ஆனா இது வந்து வெரி சிம்பிள். இதுக்கு வந்து ஃபார்முலாஸ் படிப்பாங்க ஸ்கூல்ல எல்லாம். அந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். 12, 8 இது இந்த நம்பரோடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இது 2ஆல டிவைட் ஆகணும். இதுல எது பெரிய நம்பரு? ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் எடுக்கணும். ஷார்ட்கட் எல்சிஎம் ஷார்ட்கட் வந்து நான் லெசன் 1ல சொல்லி கொடுத்துருக்கேன். அது பாத்தீங்கன்னா இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பார்க்கணும்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும். ஹெச்சிஎஃப் பார்க்கணும்னா சின்ன நம்பர். எல்சிஎம் வந்து 12 வந்து இது 9ஆல டிவைட் ஆகுமா பார்க்கணும். ஆகாது. அப்போ நெக்ஸ்ட் மல்டிபிள் என்னது? 24 9ஆல டிவைட் ஆகுமா பார்க்கணும். அதுவும் ஆகாது. அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 36. இதோட 12ஓட மல்டிபிள்ஸ் தான் பார்த்துன்னு வரணும். கொடுக்குற நம்பர் 12ஓட மல்டிபிள்ஸ்ல டிவைட் ஆகாம பார்க்கணும். அப்போ 36 வந்து 9 டேபிள்ல இருக்கு. அதனால வந்து எல்சிஎம் வந்து 36 இதுக்கு. நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா சின்ன நம்பர் பார்க்கணும். சின்ன நம்பர் 9. 9உடைய ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது சின்ன நம்பர் தான் ஃபர்ஸ்ட்ல வரும். இப்போ ஃபர்ஸ்ட் 3 வரும். 3ஆல 3 டேபிள்ல 12 இருக்கா பார்க்கணும். இருக்கும். 3ஆல 12 டிவைட் ஆகுமா பார்க்கணும். டிவைட் ஆகும். அதனால ஹெச்சிஎஃப் வந்து 3. இப்போ என்னன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 108 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 108 வரும். அதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா இது n1 n2 வச்சுக்கலாம். n1 n2ஓட மல்டிபிள் வந்து எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப்க்கும் ஈக்குவல் சொல்றாங்க. இது ரெண்டு மல்டிபிளாவும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இதோட ஃபார்முலா. பாத்துக்கோங்க, n1 இன்டூ n2 ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். இதுதான் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. LCM and HCF of 2 numbers are 120,260 and 63 respectively. If one of the number is 315, find other number. கொடுத்திருக்க கொஸ்டின் பாருங்க. LCM and HCF of 2 numbers are, பாருங்க, எல்சிஎம் வந்து ஃபார்முலா எழுதிக்கிற பாருங்க. n1 n2 ஃபர்ஸ்ட் இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் பாத்தீங்கன்னா 260 இன்டூ 109 இன்டூ 63. அப்புறம் இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 350, ஒரு நம்பர் வந்து n1 வந்து 350. இப்ப n2 என்னன்னு கேக்குறாங்க. n2 கொஸ்டின்ல அதர் நம்பர் கண்டுபிடிங்க சொல்றாங்க. ஃபார்முலா பாருங்க. n1 இன்டூ n2 ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். n1 நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 350 இன்டூ n2 தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். எல்சிஎம் வந்து 1260 இன்டூ ஹெச்சிஎஃப் வந்து 62. அவங்களுக்கு 63 கொடுத்துட்டாங்களா. இப்ப ஈஸி. n2 இப்படி வச்சுக்கோங்க. இங்க மல்டிபிள் எடுத்து செய்வாங்க, டிவைட் ஆயிடும். இது அடிக்கலாம். 5 டைம்ஸ் வரும். இது 6 வந்து 3 டைம்ஸ் வரும். இது 5 டைம்ஸ் வரும். இது அடிச்சீங்கன்னா 252 வரும் ஆன்சர். சரிங்களா? 252
அப்போ n2 ஓட வேல்யூ இது வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து n2 = 252 வரும். இதுதான் வந்து n2 வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The product of two number is 18 and the HCF of two numbers is 18 and their product is 12960. Their LCM will be என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம ஃபார்முலா போட்டுக்கிறோம். HCF into LCM equal to product of two numbers. The HCF of two numbers வந்து 80. அப்போ என்ன கொடுத்துறாங்க, HCF வந்து ரெண்டு நம்பரோட HCF வந்து 80 தான். அண்ட் த ப்ராடக்ட்னா n1 n2 into n2 இருக்குல்ல, இதான் ப்ராடக்ட். இது வந்து எவ்வளோ கொடுத்துறாங்கன்னா 12960 இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. அதான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலா படி நம்ம எழுதிக்கலாம். HCF வந்து 18னா எல்சிஎம் தெரியாததை வச்சுக்கணும். ரெண்டு நம்பரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் = இங்கே மல்டிபிள் எடுத்து டிவைட் ஆகிட்டோம். இதை டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 720 கிடைக்கும். நீங்கள் வந்து டிவைட் பண்ணுங்க, நான் அப்படியே போட்டுருவேன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. த ப்ராடக்ட் ஆஃப் த எல்சிஎம் அண்ட் HCF ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 80. இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 20, ஃபைண்ட் த அதர் நம்பர். எல்சிஎம் அண்ட் HCF வந்து 80, ரெண்டுத்தோட மல்டிப்ளை வந்து 80. ஒன் நம்பர் வந்து n1 வந்து 20, n2 கண்டுபிடி சொல்றாங்க. ஃபார்முலா வந்து n1 into n2 LCM into HCF போட்டுக்கிறோமா. n1 ஓட வேல்யூ வந்து 20, n2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால n2 அப்படி வச்சுக்கலாம். LCM into HCF வந்து 80 கொடுத்துருக்காங்க, 80 அப்படி போட்டுருவோம். n2 = 80/20. இது அடிச்சோம்னா 120 are 20, 420 are 80. அப்போ n2 வந்து 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். The HCF of two numbers is 6 and their LCM is 36. If one of the number is 12, find other. For HCF வந்து 6 கொடுத்துட்டாங்க, LCM 36, ஒன் நம்பர் வந்து 12 கொடுத்துட்டாங்க. அப்போ n1 into n2 LCM into HCF ஃபார்முலா போட்டுக்கோங்க. n1 வந்து 12 கொடுத்துருக்காங்க, n2 தேர்ல கண்டுபிடிக்கணும். HCF LCM வந்து 36, HCF வந்து 6. n2 = 36 into 6/12. 1 6 are 6, 2 6 are 12, 1 2 are 2, 18 2s are 36. அப்போ n2 = 18. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போன்ற நிறைய வீடியோக்களை பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் டைட்டில்லையோ டாபிக்லையோ அந்த வீடியோ வேணும்னா அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.